நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் திமுக நிர்வாகி வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் திமுக நிர்வாகி வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. இது குறித்த விரிவான தகவல்கள். நெல்லையை அடுத்த முன்னீர் பள்ளம் அருகே இருக்கக்கூடிய கீழ முன்னீர் பள்ளத்தை சேர்ந்தவர் செல்வசங்கர். 45 வயதான இவர் பாளையங்கோட்டை தெற்கு ஒன்றிய திமுக பொருளாளராக இருந்து வருகிறார். நேற்று இரவு இவர் வழக்கம் போல் குடும்பத்தினருடன் சேர்ந்து சாப்பிட்டுவிட்டு இரவு தூங்க சென்ற பிறகு இன்று அதிகாலை சுமார் 4:30 மணிக்கு மேல் வீட்டின் வாசல் முன்பு திடீரென்று ஒரு பயங்கர சத்தம் கேட்டுள்ளது. உடனே வீட்டில் இருந்தவர்கள் வெளியே வந்து பார்த்தபோது தீ பற்றி எரிந்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அதனை தண்ணீரை ஊற்றி அணைத்துள்ளனர். அப்பொழுது வீட்டின் முன்பு பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த செல்வசங்கர் உடனடியாக முன்னீர் பள்ளம் போலீசில் புகார் அளித்திருக்கிறார். அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் வழக்கு பதிவு செய்து தற்பொழுது இது குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போது 4 பேர் கொண்ட கும்பல் அங்கு வந்து செல்வசங்கர் வீட்டில் பெட்ரோல் வெடிகுண்டை வீசியது தெரிய வந்திருக்கிறது. அந்த காட்சிகளை வைத்து மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகிறார்கள். செல்வசங்கர் கட்சி நிகழ்வுகளுக்கு கொடிகள் கட்டும் பணியை மொத்தமாக எடுத்து செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இவரது மனைவி சரஸ்வதி பாளையங்கோட்டை யூனியன் கவுன்சிலராகவும் பதவி வகித்து வருகிறார். இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. தற்போது அவர் மறைந்துவிட்ட நிலையில் அவருக்கு எதிரானவர்கள், அதாவது 2 நாட்களுக்கு முன்பு பாளையங்கோட்டை சேர்மன் KS தங்கபாண்டியன் என்பவரது வலது கரமாகவும் அவர் இருந்திருக்கிறார். அவர் 2 நாளுக்கு முன்பாக காலமானார். தற்போது அதன் தொடர்பாகவும் ஏதாவது முன்பகை தொடர்பாகவும் இந்த பெட்ரோல் வெடிகுண்டு தாக்குதல் நடந்திருக்கலாமா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். செல்வசங்கர் வீட்டின் மீது பெட்ரோல் வெடிகுண்டை வீசியிருப்பது குறித்து அரசியல் தொடர்பான பிரச்சனைகளில் அவர் வீட்டின் மீது இந்த பெட்ரோல் வெடிகுண்டு வீசப்பட்டதா என்ற கோணத்திலும் போலீசார் தீவிரமாக ஒரு விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். திமுக கட்சியில் உள்கட்சி பிரச்சனையாகவும் இருக்கக்கூடும் என்ற கோணத்திலும் திமுக நிர்வாகிகள் கூறியிருக்கக்கூடிய ஒரு சில கருத்துக்களை வைத்தும் அதன் அடிப்படையிலும் தற்போது போலீசார் அடுத்த கட்ட விசாரணையை தொடங்கியிருக்கிறாங்க. அபிராமி, விவரங்களுக்கு நன்றி சரவணன். மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out. அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.